மலைகளால் சூழப்பட்ட செம்பருத்தி கிராமத்தில் அருண், விஜய், கார்த்திக் என்ற 3 நெருங்கிய நண்பர்கள் வாழ்ந்தனர். ஒருநாள் பழைய கோவிலின் சுவற்றில் மறைந்திருந்த மர்ம வரைபடம் ஒன்று அவர்களின் கண்ணில் பட்டது. அது பழமையான அரசரின் புதையல் இருக்கும் இடத்தை காட்டியது. மூவரும் தங்கள் குதிரைகளில் அருணின் கருப்பு குதிரை விலங்கு, விஜயின் வெள்ளை குதிரை முத்து, கார்த்திக்கின் சிவப்பு கருப்பு கலந்த சூரன் ஆகியவற்றுடன் பயணத்தை தொடங்கினர். அடர்ந்த காட்டு வழியாக சூரியன் மறைய இரவின் குளிரும் மிரண்ட குரலும் அவர்களை சூழ்ந்தன. இருள் அதிகரிக்க திடீரென ஒரு பழைய கல் வாயில் அவர்களது முன் தோன்றியது. வரைபடத்திலிருந்த அதே சின்னம் அதிலும் இருந்தது. கதவு மெதுவாக திறக்க உள்ளே இருந்து ஒளி பிரவாகம். புதையல் அருகில் இருப்பதை உணர்ந்த மூவரும் குதிரைகளுடன் உள்ளே நுழைந்தனர். ஆனால் அவர்களை எதிர்கொண்டது புதையல் அல்ல, முதல் சோதனை. கல் வாயிலுக்குள் நுழைந்த அருண், விஜய், கார்த்திக் மூவரும் அதிர்ச்சி அடைந்தனர். உள்ளே ஒரு பெரிய மண்டபம். ஆனால் தரை அமைதியாக இல்லை. காலடி வைத்த ஒவ்வொரு கல்லும் இடம் மாறியது. தவறான கல்லில் காலடி வைத்தால் கூர்மையான கம்பிகள் மேலிருந்து விழ தயாராக நின்றன. விஜய் பதற்றப்பட்டாலும் அருண் முன்பே கண்ட வரைபடத்தில் இருந்த இரகசிய குறிகளை நினைவுபடுத்தினான். இந்த குறிகள் தரையில் இருக்க வேண்டும் என்று கூறி மூவரும் கவனமாக சுற்றி பார்த்தனர். உண்மையில் சில கற்களில் மங்கிய வடிவில் அதே சின்னங்கள் இருந்தன. கார்த்திக் தன் குதிரை சூரனை மெதுவாக ஒரு கல்லின் மீது நடத்திய போது கம்பிகள் அசையாமல் இருந்தது. அது சரியான பாதை. அவர்கள் மூவரும் தங்கள் குதிரைகளை அந்த சின்னங்கள் உள்ள கற்களில் மட்டும் வைத்து முன்னேறினர். வழியின் முடிவில் ஒரு பெரிய கதவு இருந்தது. மூவரும் அதற்கு அருகில் சென்றதும் மண்டபம் முழுவதும் ஒளிர்ந்தது. கல் கதவு மெதுவாக திறந்து புதையலுக்கான அடுத்த வழியை வெளிப்படுத்தியது. ஆனால் அச்சமயம் வெளியே எவரோ நடந்து வரும் காலடியின் ஒலி. பயணம் இனி இன்னும் ஆபத்தானதாக மாறப்போகிறது. கல்வாயிலை தாண்டி வெளிச்சமுள்ள சுரங்கத்தில் முன்னேறிய அருண், விஜய், கார்த்திக் மூவரும் புதையல் அருகில் இருப்பதை உணர்ந்தார்கள். ஆனால் அந்த அமைதியை ஒரு கொடூரமான குரல் சிதைத்தது. சுரங்கத்தின் நிழலிலிருந்து கருநாதன் எனும் பிரபல கிளர்ச்சியாளர் தோன்றினான். அவன் முகத்தில் பயங்கர சிரிப்பு. புதையல் உங்களுக்கானதல்ல, அது என் அதிகாரத்துக்கான சாவி என்று உரக்கச் சொன்னான். அவன் பின்னால் ஆயுதங்களுடன் 10க்கும் மேற்பட்ட வீரர்கள். மூவரும் குதிரைகளை திருப்பி பிடித்தனர். ஓடுவது மட்டுமே வழி. சுரங்கத்தின் குறுகிய பாதையில் விலங்கு, முத்து, சூரன் குதிரைகள் மின்னல் வேகத்தில் பாய்ந்தன. கருநாதனின் வீரர்களும் பின்தொடர்ந்தனர். சுரங்கம் நடுத்தரமாக அசைந்தபடி பாறைகள் விழத் தொடங்கின. வெளியேறும் வாயிலுக்கு அருகில் அவர்கள் வந்தபோது ஒரு கலங்கிய பாலம் காணப்பட்டது. இது நமக்கு பிடித்த சோதனைதான் என்று கார்த்திக் கத்தினார். மூவரும் தங்கள் குதிரைகளை தைரியமாக அவ்வழியே பாய்த்தனர். பாலம் அவர்கள் கடந்து சென்றவுடன் இடிந்து விழுந்தது. கருநாதன் சீறி பாய்ந்தான். ஆனால் அவனுக்கு அந்த வழி முடியாது. சுரங்கத்தின் முடிவை எட்டிய அருண், விஜய், கார்த்திக் மூவரும் அதிசயத்தில் நின்றனர். அவர்கள் முன் ஒரு விண்மீன் வடிவ பிரமாண்ட கோயில். கோயிலின் சுவர்களில் தங்கம் போல பிரகாசிக்கும் கோடுகள் ஓடிக்கொண்டிருந்தன. இது சாதாரண கோயில் அல்ல, புதையலின் இறுதி மறைவிடம். உள்ளே நுழைந்ததும் தரை முழுவதும் ஒளிரும் பொன் தடங்கள் தோன்றின. இவை உண்மையான பாதை என்று அருண் கிசுகிசுத்தான். ஆனால் தவறான தடத்தை மிதித்தால் கோயில் இட்சல் சுருங்கும் என்ற எச்சரிக்கை வரைபடத்தில் இருந்தது. கார்த்திக் முன் வந்து தடங்களில் ஒரு மங்கிய ஒளி மாறுபாடு இருப்பதை கவனித்தான். அவன் சரியான தடத்தை கண்டுபிடித்து முன்னேற மூவரும் அதனை பின்தொடர்ந்தனர். கோயிலின் நடுவிற்கு வந்தபோது தரை அதிரத் தொடங்கியது. வழி முடிந்தது போல் தோன்றியது. அப்படியென்றால் நடுவில் இருந்த கற்சங்கிலி மெதுவாக பிரிந்து ஒரு பொற்கலசம் ஒளிர்ந்து எழுந்தது. அதுவே நூற்றாண்டுகளாக மறைந்து கிடந்த புதையல். ஆனால் அவர்கள் தொட முயன்ற கணமே கதவை தட்டும் சத்தம். கருநாதன் மீண்டும் வந்துவிட்டான். கருநாதன் கோபமாக உள்ளே பாய்ந்தான். புதையல் எனதே என்று கத்தினவன். அவன் கலசத்தை பிடிக்க ஓடிய கணமே கோயிலின் சுவர் முழுவதும் எழுத்துகள் ஒளிர்ந்தன. தூய மனத்தார்க்கே புதையல் அர்ப்பணம். கருநாதன் கலசத்தை தொட முயன்றவுடன் கோயில் அதனை மறுத்தது. மின்னல் போன்ற ஒளி அவனை தள்ளி வெளியே உந்தியது. அவன் விழுந்து எழ முடியாமல் போனான். மூவரும் ஒன்றாக கலசத்தை நோக்கி நகர்ந்தனர். அவர்கள் கையை வைத்ததும் ஒளி மெல்ல அமைதியாகியது. கலசம் திறந்து பொற்காசுகள் மட்டுமல்ல, கிராமத்தை வளமாக்கும் பழமையான அறிவு சுருக்கங்கள், மருத்துவ ரகசியங்கள், விவசாய முறைகள் என உண்மையான செல்வம் வெளிப்பட்டது. இது நம்ம மூவருக்கும் மட்டுமில்ல,
நம்ம கிராமத்துக்கானது என்று அருண் மெதுவாக சொன்னான். விஜய், கார்த்திக் சம்மதமாக தலையசைத்தார்கள். குதிரைகளுடன் கோயிலிலிருந்து வெளியே வந்த அவர்கள் புதிய ஒளி வெள்ளத்தில் மூழ்கினார்கள். பயணத்தின் ஆபத்துகள் முடிந்துவிட்டன. இப்போது அவர்களின் வாழ்வை மாற்றும் புதிய தொடக்கம்தான்.